எவ்வளவு இருள் நிறைந்த இரவாக இருந்தாலும் நிலவு என்றென்றும் மறைந்து போகாது. அதுபோல எந்த கஷ்டமும் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை மறைக்க முடியாது. பொறுமையாக இரு, தைரியமாக இரு, உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்திரு. பூமியை நாசம் செய்து சாமியை சுற்றுவது ஏனோ? இயற்கையை காப்பதே உண்மையான வழிபாகு. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவிலிருந்து. இன்றைய குரல் நவீனம் ST 310 சாமி. ST 310 சாமி. God. When humans are ruining the earth all around, is there any use in worshipping God all around? ஆமாம், பூமியை படைத்தது சாமியா, சாமியை படைத்தது பூமியா என்று ஒரு பாடல் வரிகள் உண்டு. இந்த வரிகளில் 2 கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. பூமியை படைத்தது சாமியா என்பது அதுக்குரிய பதிலாக நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கு விஞ்ஞானத்தில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் சாமியை படைத்தது பூமியா என்பது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அதற்குள் ஒரு அனுமானமாக கருத்து சொல்லப்பட்டுள்ளது. எனவே நம்பிக்கையும் அனுமானமும் சேர்ந்ததுதான் பூமியை படைத்தது கடவுளா, கடவுளை படைத்தது சாமியா என்ற 2 கேள்விகளுக்கும் விடியாக அமைந்தாலும் உறுதியாக எது எதனை அமைத்தது என்று மனிதனால் இதுவரை தீர்க்கமாக சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் நம்பிக்கை என்பது மனித வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஏதோ ஒன்றை நாங்கள் நம்பித்தான் வாழ வேண்டும். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆசிரியரை நம்ப வேண்டும், வீட்டில் வளரும்போது பெற்றோரை நம்ப வேண்டும், சுற்றாடலில் பழகும்போது நண்பர்களை நம்ப வேண்டும். அதேபோல் சுற்றாடலில் உள்ள மனிதர்களை நம்பக்கூடிய விதத்தில் நாங்கள் நம்பி நடக்க வேண்டும். அதே போல் எல்லோரையும் நம்பியும் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்ற அனுபவங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சாமி என்பது என்ன? மனிதனின் ஆதிகால மனிதன் தனது வாழ்வில் தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் சில இடர்கள், இயற்கையாக ஏற்படும் இடர்களை கண்டு பயந்ததனால் ஏதோ ஒரு இயற்கையான சக்தி இருப்பதாக நம்பினான். அந்த அடிப்படையில் அவன் சாமி என்ற ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் வெவ்வேறு மதங்களாக உருவடுத்தி இந்த உலகத்து மக்களை வெவ்வேறு கூறுகளாக கூறுபடுத்தி அந்த மதங்களின் ஆளுமைக்கு கீழ் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அது கடவுள் நம்பிக்கை என்று பொதுவாக சொல்லும்போது அந்த கடவுளை நாங்கள் எந்த வடிவத்தில் வணங்கினாலும் அது எங்களுடைய அகத்தை தூய்மைப்படுத்தி ஒரு நம்பிக்கையோடு வாழ வைப்பதற்காகத்தான் சாமி என்ற அந்த கடவுள் என்ற கோட்பாடு அமைந்தது. அதில் தப்பில்லை. ஆனால் அதை தவறாக வழி நடத்துபவர்களும் தவறான கருத்துக்களை அதில் புகுத்தி மக்களை முட்டாளாக்கும் கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உண்மையில் கடவுள் பக்தியோடு வாழும் நல்ல மனிதர்களை நாங்கள் இதிலிருந்து பிரிக்க முடியாது. எனவே கடவுள் நம்பிக்கை அவசியம்தான். எனவே ஆனாலும் இந்த கடவுள் நம்பிக்கையின்படி கடவுள் எங்களை வாழ வைக்க வேண்டுமா என்றால் நாம் வாழும் பூமியை, சாமி எங்களை வாழ வைக்க வேண்டுமா என்றால் நாம் வாழும் பூமியை நாம் கெடுக்கக்கூடாது. விஞ்ஞான உலகத்தில் இன்று இந்த பூமிக்கு இவ்வளவு சிதைவுகள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எனவே பூமியை அழித்துவிட்டு கடவுள் சாமி உம்மை காப்பாற்றுவார் என்று நினைப்பதுதான் முட்டாள்தனம் என்பது இந்த குறளின் சாரம். எனவே சாமியை நீங்கள் எவ்வளவுக்கு மதிக்கிறீர்களோ அதேபோல் பூமியையும் மதிக்க வேண்டும் என்பது. எனவே பூமியை மதித்தால்தான் சாமி உங்களுக்கு அருள் தருவார். அந்த நாம் நம்பும் சாமியின் மூலம் எங்களுக்கு பயன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பூமியை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் விஞ்ஞான ரீதியில் வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து அணுக்குண்டுகள், பல ஆயுதங்களை எல்லாம் சேர்ந்து மக்களை கொல்வதும் பூமியை கெடுப்பதும் போன்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் சாமியை கும்பிட்டோ சாமியை சுற்றி பயனில்லை, சுற்றும் பூமியை நீங்கள் காப்பாற்றாமல் என்பதுதான் இந்த குறள் நவீனத்தின் விளக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் ST நாதன். நன்றி.